இது உங்களோட செய்தி. நான் உங்கள் சிவராம். இன்று தைத்திருநாள். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இன்றைக்கி என்ன நியூஸ் பார்த்துருவோம் அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, இல்லை என்னென்னா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அங்கே இடைத்தேர்தல் வருது. அங்கே நின்னது முன்னாடி இருந்தது ஐயா ஏவிகேஎஸ் ஐயா அவர்கள் மரணம் அடைச்சிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பாக யாராவது போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ அங்கே அவங்க யாரும் போடல. ஆளுங்கட்சியான டிஎம்கேலேருந்து ஒருத்தர் அங்கே காண்றாரு. அடுத்து வேறு யார் நிற்கிறதுன்னு பார்த்தா வேறு யாருமே நிற்கல. டிஎம்கேல இல்லை, பிஜேபியில் இல்லை, அமமுகவில் இல்லை, தேமுதிகவில் யாருமே இல்லை. சரி, அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சு டிஎம்கே ஜெயிச்சதாக அறிவிச்சு போண்டு தானே அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டுன்னு பார்த்தா, அந்த சீமான் அவர்கள் இன்றைக்கி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவர் சொல்லித்தான் தான் போட்டி போடணும். அதில் அவர் எல்லா தேர்தலையும் போட்டி போடுவார், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன இந்த ஈரோட்டில் பிரச்சனை ஆகும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. அது என்ன ஆகும் எனக்கு தெரியாது. அது என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்கள் அண்ணன் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசிட்டாரு. அவர் அதெல்லாம் சொல்லிட்டாரு, பொய்யா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும் இல்லை, நான் கரெக்டாக தான் பேசினேன், எனக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தரப்புலையும் ரெண்டு பேரும் மாறி சண்டையிட்ட நிலையில தான் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல். இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் அவர்கள் ஈரோட்டை சேர்ந்தவர். இப்போ அங்கே தான் இடைத்தேர்தல். இதில் எந்த தைரியத்தில் கொண்டு போய் இவர் இப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்கள புறந்தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசிக்கிறாங்க. அங்கே சீதாலட்சுமி அப்படிங்கிற ஒரு சகோதரி தான் அங்கே அறிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பட்டதாரி, எம்ஏபிஎல் நினைக்கிறேன், பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இங்கே கலந்தாங்க. அவங்க சொந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது சரியான தெரியல. இருந்தாலும் அவர் அந்த தைரியத்தில் அவர் நான் எதையும் நான் பார்த்துக்கலாம், நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற தைரியத்தில் தான் அண்ணன் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு பிரச்சனைனா நேரடி மோதல். அதாவது டிஎம்கே விசஸ் என்டிகே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவர் ஏகப்பட்ட கட்சி எல்லாத்தையும் தாக்கி பேசுவார். இவங்க அது பண்ணியிருக்காங்க, யாரையுமே விட்டு வச்சு பேச மாட்டார். எல்லாத்தையுமே யார் எதிரினாலும் எனக்கு எதிரி, என் கொள்கை எதிரினா எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அங்கே ஆளுங்கட்சி அவங்க இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அவங்க போட்டி ஆகணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க விட்டு போக முடியாது. இப்போ மக்கள் நான் நல்ல செய்யலையா, ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியில் கொண்டு போயிடுவாங்க. அவங்க சந்திச்சு தான் ஆகணும். மற்ற கட்சிகள் சொல்கிற காரணம் நேர்மை நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நான் ஈரோட்டுக்காரரே நான் தப்பாக பேசினார் நான் சொல்ல மாட்டேன். அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிவிட்டு இப்போ நான் போய் இங்கே நான் காண்டின் நிறுத்தி நான் வெல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இறங்கியிருக்காரு. அதை நான் பாராட்டி ஆகணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இதுக்கு ஓட்டு விழுமா அப்படிங்கிறத தாண்டி இவருடைய ஒரு தைரியத்தை பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரரே திட்டிவிட்டு கடைசியில் அந்த ஊருக்காரர் அவங்களே போய் நான் கண்டிப்பாக என்னால் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்லையா, அதை பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த ஆளுங்கட்சி மேலே இதாக இருக்காங்க இல்லையா, அந்த எனக்கு இதில் திருப்தியில் இருந்து ஆட்சியில் அப்படின்னு அவங்க எல்லோரும் சேர்ந்து சீமானுக்கு வாக்கு செலுத்துவாங்களா, இல்லை வழக்கம் போல் இல்லை பிஜேபியை சார்ந்தவங்க. ஏன்னா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏடிஎம்கே சார்ந்த யாருமே சொல்லலை, ஏன்னா அவங்க திராவிட கட்சியில் இருக்கணும். ஆனால் முக்கால்வாசி சொன்னவங்களோட பிஜேபி கட்சி இருந்த ஐயா அண்ணாமலையாக இருக்கட்டும், ஐயா ஹெச்ராஜாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த ஒரு இதில்குள்ளே உள்ளவங்க பிஜேபி அப்படிங்கிறத. அதனால அவங்க சார்ந்த வாக்குகள் இங்கே வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தோணுன்னா, வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களால நேரடியாக எதிர்த்தாலும் அவங்க ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி இங்கே நின்று தோற்று போனால் அவங்களுக்கு அசிங்கத்தான் ஒரு மாதிரி ஆயிரும். அசிங்கம்னு சொல்கிறத விட ஒரு அடுத்து வர எலெக்ஷனில் இவங்க அங்கேயே செய்யாதவங்க தானே, இவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மறைமுகமாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஏடிஎம்கே மற்ற பாமக அவங்கெல்லாம் புறக்கணிச்சதுனால அண்ணன் சீமான் வாக்கு விழுவுமா, இல்லை இவர் இந்த ஊரில் பிறந்த ஒரு மகனை தவறாக பேசியிருக்காரு, இவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிட்டு பிரச்சாரம் பண்ணி இவங்களை வாக்கு சதவீதத்தை சரிக்க வைப்பாங்களா? எல்லாத்துக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளும் காத்திருக்கோம். 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதாவது ஓட்டு போட போகிறாங்க. அடுத்து எப்படியும் ஒரு 2 நாளில் வழக்கம் போல் மூடி இப்போ ஒரு மாதம் வச்சிடாமே சீக்கிரம் திறந்து விட்டு எண்ணி வெளியே சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கு. மாடுபிடி வீரர்கள் மற்றும் வென்ற காளைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு தமிழனா நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.